இந்த புட்டு செய்வதற்கென்று தோண்டி என்று ஒரு பொருள் இருக்கும். இந்த தோண்டிங்கிற சொல் எத்தனை பேருக்கு அறிமுகம்னு தெரில. பட்டினத்தாரனுடைய ஒரு பாட்டு ஞாபகம் இருந்தால், நந்தவனத்தில் ஒரு ஆண்டி 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தானடி ஒரு தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்று ஒரு தத்துவ பாடல் உண்டு. அந்த கொண்டு வந்தானடி ஒரு தோண்டின்னு இருக்கு இல்லையா, அது மண் தோண்டிங்கிறது கழுத்து நீளமாக இருக்கக்கூடிய ஒரு கலையம். அந்த தோண்டியில் மூங்கில் குழலை கரெக்டாக சொருகுவாங்க. அந்த மூங்கில் குழல் எப்படி இருக்கணும்னு நம்ம தமிழ் சமூகம் மிகச்சரியாக அன்றைக்கு சொல்லியிருக்கான். சாதாரண மூங்கிலை பயன்படுத்த முடியாது, அதுக்கு நல்ல 8 அங்குலம் விட்டு இருக்கணும். நார்மலாக இந்த மாதிரி இது கட்டுறதுக்காக வைக்கக்கூடிய சாமியை சப்பரம் தூக்குறதுக்கு ஒரு இது வச்சுருப்பாங்களா, களி, அந்த மூங்கில் களியில் கணுவை வெட்டி அதை அந்த தோண்டியில் சொருகி அதுக்கு நடுவில் தேங்காய் சில்லு வைப்பாங்க. அந்த தேங்காய் சில்லில் இருக்கிற கண்ணு வழியாக தண்ணி நீராவி மேலே போகும். அந்த மூங்கில் குழலில் சில்லை வச்சு அதுக்கு மேலே தேங்காய் பூ, அதுக்கு மேலே அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அதுக்கப்புறம் அரிசி மாவு, அதுக்கப்புறம் தேங்காய், அப்படி வச்சு ஒரு வெள்ளை துணியை ஆடை கட்டி கீழே தண்ணியில் வேக வச்சாங்கன்னா அந்த ஸ்டீம் மேலே போய் புட்டை அவிக்க வைப்பாங்க. அந்த புட்டை அவித்து வரக்கூடிய வாடையை வைத்து இது முழுமையாக வெந்து விட்டதா என்று அறிந்தார்கள். நம்மால் ஸ்டீம் இன்ஜின் கண்டுபிடிக்கல, அது உண்மைதான். நீராவியை வச்சு புட்டை வேக வச்சுருக்காங்க. அப்போ ஆவியில் வெந்த உணவுகள் நமக்கு தெரியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? புட்டுக்கு மண் சுமந்த கதையை சிவபெருமான் காலத்திலாம் படிச்சிருக்கோம். புட்டு எப்படி அவல் பழைய உணவோ, புட்டு அப்படி பழைய உணவு. இப்போ நம்ம ஊரில் அவ்வளவு நல்ல உணவுகள் இருந்திருக்கு. அப்படி ஒரு ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்குன்னு மருத்துவ குணம் இருக்குது. நீங்கள் ஃப்ரைடு ஃபுட்டுக்கும் ஸ்டீம் குக்குடு ஃபுட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஆவியில் வேகும்போது அந்த அரிசியினுடைய சத்துக்கள் மாறாது. இப்போ நம்ம கொண்டாடுறோமே மாப்பிள்ளை சம்பா, கருப்பு கவுனி, நாம் ஏன் புட்டுக்கு அதை பயன்படுத்தக்கூடாது? புட்டுக்கு அது மாதிரி நம்ம வேக வைக்கும்போது ஒரு சஸ்டைன்டு ஹீட் அந்த மாவில் கிடைத்து அந்த மாவு சத்தான ஒரு மாவாக நமக்கு கிடைக்கும். மாப்பிள்ளை சம்பா அரிசியை இதே மாதிரி வறுத்து புட்டு மாவாக செய்து இதே போல் நம்ம புட்டு செய்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது நிச்சயமாக அந்த மாப்பிள்ளை சம்பாவினுடைய அந்த அரிசியினுடைய மருத்துவ குணமும் பெரியதளவு கெடு போகாமல் வேக வைத்து நமக்கு கிடைக்கும். நண்பர்களே, நம் உணவை அந்த அளவுக்கு நாம் பக்குவப்படுத்தி நம்ம சாப்பிட்ருக்கோம், பக்குவப்படுத்தி நம்ம எடுத்திருக்கோம். ஆனால் அவற்றையெல்லாம் மறந்து குப்பை உணவுகளுக்குள்ளே போகிறோம்.